TRB Polytechnic Exam 2021 Differential Equation யூனிட்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. The integrating factor of the differential equation அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கேள்வியானது எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருந்து தான் இதை கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி சேம் இதே டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமில் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி நம்ம சால்வ் பண்ண வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதனால் டைரெக்டாக இந்த ஈக்குவேஷன் ஆனது எக்ஸாக்டாக இல்லையா அப்படின்றத மட்டும் டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஆனது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா mdx ப்ளஸ் ndy ஈக்குவல் டு 0. எம் அப்படின்றது என்னன்னா m ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஒய் க்யூப். அதாவது ஒய்யை நான் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன், அதனால தான் டைரெக்டாக அப்படியே எம்முடைய வேல்யூ எழுதிட்டேன். பை n ஈக்குவல் டு சேம் எக்ஸை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் க்யூப் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு டைரெக்டாக எழுதியாச்சு. நம்ம வந்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் எம்மை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ டோ எம் பை டோ ஒய் ஈக்குவல் டு 2xy. எக்ஸ்ன்றது கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறீங்க. ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y. பை சேம் மெத்தடு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ஒய் க்யூபை பண்ணும்போது 3y ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். முன்னாடி வந்து ஒரு 2ன்றதுனால அதை பெருக்கும்போது 6ன்னு கிடைச்சிடும். ஃபைனலாக வந்து 2xy ப்ளஸ் 6x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இது சேம் மெத்தட் என்ன பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ அந்த ஒய்ன்றதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறீங்க. ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயரை பண்ணும்போது 2x மைனஸ் எக்ஸு க்யூப்னு இருக்குது. அந்த எக்ஸ் க்யூபை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 3x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரு காமன் வச்சிடும், அதாவது கான்ஸ்டண்ட்டாக. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க டோ எம் பை டோ ஒய் டோ என் பை டோ எக்ஸ் இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலா அப்படின்னு பார்த்தா ஈக்குவல் கிடையாது. ஏன்னா இங்கே 2xyன்னு இருக்குது, இங்கே 2xyன்னு இருக்குது. பட்டு ப்ளஸ் 6x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. ஆனால் இங்கே மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ டோ எம் பை டோ ஒய் நாட் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸ். இட் இஸ் நாட் எக்ஸாக்ட். ஸோ கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷன் ஆனது நாட் எக்ஸாக்ட். எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுடைய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்படி பண்ணலைன்னும் போது நம்மளுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இஃப் m dx plus n dy equal to 0. நம்ம கிவன் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் தான் இருந்தது. ஈஸ் ஆஃப் த ஃபார்ம், அந்த ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்குன்னா y இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஒய் ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் தான் இருந்திருக்கும். y இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் y இன்ட்டு இங்கே ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குன்னா எக்ஸு ஒய் அப்படின்னு இருக்குது. ஸோ y இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ். சேம் இது எப்படி இருக்குன்னா எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஒய் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஃபங்க்ஷன் எஃப்னு வைக்கலாம், இல்லைனா ஜி அப்படின்னு வைக்கலாம். ஆல்ரெடி நம்ம எஃப்ன்றது இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இதை ஜின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஒய் ஈக்குவல் டு 0. கிவன் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அதுக்கான இன்டகிரேட்டிங் ஃபேக்டருடைய ஃபார்முலா 1/mx மைனஸ் ny. எம்மு கூட அப்படியே எக்ஸை பெருக்கணும், என்னு கூட ஒய்யை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும், அதில் மைனஸ். ஸோ அதான் 1/mx மைனஸ் ny. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு 1/. ஆல்ரெடி எம்முடைய மதிப்பு என்ன இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அது கூட அப்படியே எக்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. இது கூட வந்து என்னு கூட வந்து ஆல்ரெடி வந்து ஒய்யை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ டைரெக்டாக இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்குன்னு பாருங்கள். எம்ன்ற டேர்ம் கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணியாச்சு, என்னன்ற டேர்ம் கூட ஒய்யை மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. பிகாஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டருடைய ஃபார்முலா என்னென்னா 1/mx மைனஸ் ny. mx மைனஸ் ny உள்ள அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு கிடச்சிரும். இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 2x க்யூப் ஒய் க்யூப்னு கிடச்சிரும்.
இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய்யை உள்ள பெருக்கும் பொழுது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு கிடச்சிரும். இங்கே பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ மைனஸ் எக்ஸ் க்யூப் ஒய் க்யூபு. இதில் என்ன வந்து இந்த 2x க்யூபு ஒய் க்யூபு ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ஒய் க்யூபை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3x க்யூப் ஒய் க்யூப்னு ஆகிடும். அதே போல் இந்த பேலன்ஸ் இந்த 2 டேர்மும் அப்படியே தான் எழுதியிருக்கேன். இதுவும் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இது கேன்சல் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு 1/3x க்யூபு ஒய் க்யூப். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏல இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் 1/3x க்யூப் ஒய் க்யூப்னு தான் வரும். ஆனால் இந்த ஆப்ஷன் ஏவும் ராங். நெக்ஸ்ட்டு வந்து 1/3 இன்ட்டுன்னு தான் வரும். ஸோ 3a இல்லாதனால ஆப்ஷன் பின்றது ராங். ஆப்ஷன் சியும் ராங், ஆப்ஷன் டியும் ராங். இப்போது எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை, எல்லா ஆப்ஷனுமே ராங்காக இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு 1/3x க்யூப் ஒய் க்யூப்ன்றது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்குற 4 ஆப்ஷனும் தப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கேள்விக்கு எல்லாருக்குமே ஒரு மார்க் கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன அப்படின்றது. இந்த கேள்வின்றது கரெக்ட் தான், பட் அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனில் வந்து நம்ம கரெக்டான ஆன்சர் இந்த ஆப்ஷனில் எதுவுமே இல்லை. ஸோ மேபி இதுக்கான மார்க் அவங்க கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.